யோவான் 5:14 இவ்வாறாக சொல்லுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இருக்கிற தைரியம் என்ன? அவருடைய சித்தத்தின்படி அவரிடத்துல கேட்டா அதை அவர் செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார், வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அந்த உன்னுடைய சித்தமானால் நீ சுத்தமாக்கும் சொல்லி புஸ்தகம் வந்து கேட்கும்போது மத்திய 8:3 ஆண்டவர் சொல்றாரு, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி. அந்த சித்தம் உண்டு என்கிறதான வார்த்தைக்கான அர்த்தம் I determine, I take delight, yes I desire என்று அர்த்தம். உன்னை சுகப்படுத்துவதில் சுத்தப்படுத்துவதில் நான் உறுதியா இருக்கிறேன், எஸ் நான் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறேன், அதுல நான் பிரியம் கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய சித்தத்தை நம்ம எங்க அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வாக்குத்தத்தத்திலேயும் அவருடைய வார்த்தையிலும் தான் தேவனுடைய சித்தத்தை நாம தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், 1 பேதுரு 2:24 படி உங்களை சுகப்படுத்துவது கர்த்தருடைய சித்தம். 2 கொரிந்தியர் 8:9 படி உங்க தரித்திரத்தை நீக்கி உங்களை ஐஸ்வர்யமாய் மாற்றுவது, உங்க எல்லா கடத்தொழிலையும் நீக்கி உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. கலாத்தியர் 3:13 படி உங்க சாபங்களை முறித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பாத்திரமாக நிறுத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 படி உங்களை தேவ நீதியாக நடத்துவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. எஸ், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நமக்காக பரிதபிக்க கூடாது. பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் அறியாது இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக அவருடைய கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து சேர கடவும். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க தைரியமாக வரலாம். எஸ், ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகள் என்னவா இருந்தாலும் சரி, அவருடைய சித்தப்படி கேட்கிறவங்களுக்கு அவர் பதிலளிப்பதற்காக என் இயேசு கிறிஸ்து காத்துக் கொண்டிருக்கிறார். God bless you all. God bless you all. Bye from Jaira. Yes.